இப்போ பார்த்தோன்னா விஜய் வந்து தாத்தாட்ட சொல்கிறாங்க, தாத்தா இன்னைக்கு தான் நான் காவேரிட்ட மனசு விட்டு பேசினேன், எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி என்னடா நடந்துச்சுன்றாங்க, எல்லாத்தையும் சொல்கிறாங்க. தாத்தா எல்லாத்துக்கும் இது என்னென்ன இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆனது, அக்ரிமெண்ட் போட்டது தான் தாத்தா, நீங்கள் கூட சொன்னீங்க தாத்தா அன்றைக்கி இந்த மாதிரி போட்டுருக்கக்கூடாதுன்னு, இப்போ தான் அதோட ஃபீலிங் தெரியுது தாத்தா. ஆனால் வந்து நான் காவேரியை கல்யாணத்துக்கு பின்னாடி நான் இனிமேல் நான் இப்போ லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன், இந்த லவ் பண்ணுற விஷயத்த நான் அவ்வளோ விரும்புகிறேன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் சொல்லி நான் எல்லாரும் முன்னாடி திருப்பி நான் தாலி கட்டுற தருணம் வரும் அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு தாத்தா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனால் இப்படியே எத்தனை நாளைக்கு தாண்டா இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கண்டிப்பாக தாத்தா காவேரியோட அம்மா அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாரோடைய சம்மதத்தில் திரும்பி ஊர் முழுக்க எல்லார் முன்னாடி நான் கண்டிப்பாக இன்னொரு தடவை நான் காவேரியை கல்யாணம் பண்ணுவேன் தாத்தா. அப்போ தெரியும் எல்லாத்துக்கும் நான் உண்மையான அன்பு வச்சுருக்கேன் காவேரி மேலே அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு தாத்தா ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. என்னமோடா நீ சொல்கிறது கண்டிப்பாக ஒரு நாள் நடக்க தான் செய்யும், நீ கவலைப்படாத, அந்த நாளுக்காக நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லி தாத்தா சொல்கிறாரு.